வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் மரண தண்டனை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை தரப்படும். புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி வாக்குறுதி. யாருடனும் நான் சேர மாட்டேன். என்னுடைய கொள்கையில் தெளிவு உள்ளதால் குழப்பமில்லாமல் முடிவெடுப்பேன். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சீமான் பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்க வேண்டும். அப்போது தாம் நம் பணி சுலபமாக முடியும். கும்பகோணத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. என்னை தவிர யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நான் முதல்வராகி அனைத்து திட்டங்களும் செயல்படுத்துவேன் என சரமாரியாக கேள்வி கேட்ட பொதுமக்களுக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பதில். எடப்பாடி தொகுதியில் தேர்தல் பணிமனையை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என பேட்டி. சட்டை அணியாமல் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த விருதுநகர் சுயேட்சை வேட்பாளர் தடுத்து நிறுத்தம். ஏழை எளிய மக்களின் நிலை வறுமையில் இருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் மேலாடையின்றி வந்தேன் என போலீசாரிடம் வாக்குவாதம். தேர்தலில் போட்டியிடுவதால் பதவியை ராஜினாமா செய்தார் தஞ்சாவூர் மேயர் சன் ராமநாதன். ஆந்திராவில் காதல் திருமணம் செய்த மகளை கொலை செய்த தந்தை கைது. மோடியும் அமித்ஷாவும் எத்தனை முறை சுற்றினாலும் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது. மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேர்தல் பிரச்சாரம். திமுக தேர்தல் அறிக்கையை ஹீரோ அல்ல, அது ஜீரோ. ஹீரோயின் அல்ல, ஹெராயின். நயினார் கடும் தாக்கு. விஜய் பிரச்சாரத்தில் அனுமதிக்கப்பட்டதை விட அதிகம் பேர் கூடியதாக புகார். புதுச்சேரி தாவேகா நிர்வாகி புதியவன் மீது வழக்கு பதிவு. வாக்குக்கு பணம் கொடுப்பதை ஒழிக்க மதுரை காளி கோயில் சிறப்பு பூஜை செய்தார் சுயேட்சை வேட்பாளர் சங்கரபாண்டி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.